ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதாவது நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட், அதாவது டெம்ப்ளைன் பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு புது எடிட்டிங் ஆப் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையாலுமே அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து ரொம்ப நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஆப் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ், நிறைய அட்வான்டேஜ் எல்லாமே போட்டு நிறைய ஃபியூச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஆப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபிலிமோரா கோ, அவ்வளோதான். இது முன்னாடியே நிறைய பேர் எடிட் பண்ணியிருப்பீங்க. வித்தியாசமாக அப்படிங்கிறத பார்க்க வேணாம். இதில் வந்து புதுசாக அட்வான்டேஜ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பழைய ஃபிலிமோரா பார்த்தீங்கன்னா ஃபோனை திருப்பி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபிலிமோரா அப்படி இல்லை. நீங்கள் அலைட் மோஷன் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் ஃபிலிமோரா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது எதை வச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அலைட் மோஷன் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. கீ அலைட் மோஷனில் என்ன கீ ஃப்ரேமு, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணி கீ அனிமேஷன் ஆட் பண்ணி, இதில் அப்படி இல்லை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஃபிலிமோரா தான், ஃபிலிமோரா கோ. இது வந்து ஃபிலிமோரா வந்து ப்ரோ வெர்ஷன் லிங்க் தான் இது வந்து வாட்டர் மார்க் எதுவுமே வராது. புது அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வந்து நான் ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உள்ளே இருக்கிற எல்லாத்தோட ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து போன டைம் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டைம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும். அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் முன்னாடி இருந்துச்சு, இப்போ ப்ரோடெக்ட் மோடில் வந்துருச்சு. அவ்வளோதான். மேலே இருக்கிற ப்ரோ அப்படின்னு ஒரு வெர்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கங்க்ராட்ஸ் யூ ஹேவ் பிகம் ஏ விஐபி ஆஃப் ஃபிலிமோரா கோ அப்படின்னு வந்திருக்கும். அதாவது நீங்கள் முன்னாடியே விஐபியில், அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இது விஐபியோட அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் மாதிரி, அதாவது நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கும். கீழே கேமரா, நியூ ப்ராஜெக்ட், ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா அதாவது நீங்கள் கொஞ்சம் அசட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா ஆன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்போர்ட் 1080p இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரிமூவ் வாட்டர் மார்க் அண்டு லோகோ ரோல் அப்படின்ட்டு இருக்கும்ல, அந்த ரெண்டுமே நீங்கள் வந்து அதாவது ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிரும். இந்த மேலே செட்டிங் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே ஆல்ரெடி ஆயிருக்கும். அவ்வளோதான். இது லோ ரெசல்யூஷன், இது 180p 1080p. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த பேக்கேஜில் ஸ்டோரில். அடுத்தது மோஷன் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்ல, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோஷன் எஃபெக்ட்ஸ் பேக் டவுன்லோடு, இந்த மாதிரி நான் நிறையா பேக் இருக்குது. இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கீழே டூல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு மாட்டுக்கு. அதாவது ரிமூவ் வாட்டர் மார்க், எக்ஸ்போர்ட், அந்த மாதிரி டூல்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையாக பார்க்குறதுக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபில்டர்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீன்னு இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்க மாட்டுக்கு. டவுன்லோட்னு கொடுத்திங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு. இப்போ நான் ஸ்டோர்லேருந்து பேக் வந்ததுக்கப்புறம் கேமராக்குள்ளே போனீங்கன்னா நம்ம கேமரா வந்து இப்போ ரீசெண்டாக எடிட் பண்ணும்போது கேமரா ஆன் பண்ணி கேப்சர் பண்ணி எடிட் பண்ணுறதுக்காக அந்த கேமரா. இப்போ அடுத்த நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுற டேரெக்டாக நம்ம மொபைலுக்குள்ளே போயிடுது, அதாவது மொபைல் கேலரிக்குள்ளே போயிடுது. அதில் வீடியோ, ஃபோட்டோ, அதர்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடிட் பண்ணி தான் காமிக்க போகிறேன். அதனால் ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு என்ன செலக்ட் பண்ணலாம், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது டெம்ப்ளைன் இருக்குல்ல, அதையே நான் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டியூரேஷன் ஈஸியாக, இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்த்திங்கனாவே ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளஸ் சிம்பிள் அதுக்காக தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே அன்டூ, ரீடூ, நடுவால் ப்ளே பட்டன், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் இல்லை நீங்கள் என்ன ரேஷியோ வச்சுருக்கீங்களோ அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி இது ஆயிக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் வருது. அவ்வளோதான். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் வந்து அதாவது எந்த இடத்துல லைன் வேணும் அந்த ட்ரிம் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் ஸ்ப்ளிட்டு, காப்பி, டெலீட்டு,
வால்யூம், ரொட்டேட் அப்படின்லாம் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் இப்போ 0.0 செகண்டில் இருக்குது. இப்போ 2 செகண்டில் வச்சு டபுளாக கட் பண்ணால் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டபுளாக கட் ஆயிடுது. இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணி காப்பின்னு கொடுத்திங்கன்னா இன்னொரு காப்பி, நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி கட் பண்ணது இன்னொரு காப்பி போட்டு தந்துடுது. அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆயிடுது. அந்த மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரிம்குள்ளே இருக்கிறது. அடுத்து மியூசிக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஃபியூச்சர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம இந்த இது ஃபஸ்ட் எடுத்தையுமே அதில் வரது பார்த்திங்கன்னா ஃப்ளிமோராவில் இருக்கிற டிஃபால்ட்டான மியூசிக்லாம் வருது. அடுத்த மை மியூசிக்கில் போனீங்கன்னா ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்குது. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற சாங்லாம் காமிக்குது. அதில் உங்களுக்கு வேணுங்கிற ஆடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மை மியூசிக், இப்படியும் கூட நீங்கள் மை மியூசிக்கில் போய்க்கலாம். அடுத்து எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோக்கன் ஸ்க்ரீன், அதாவது 2-3 எஃபெக்ட்ஸுக்கு, அதாவது இப்போ டெக்ஸ்ட்டு மெசேஜ் ஜம்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டெக்ஸ்ட் பண்ணும்போது மெசேஜ் சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி நம்ம சவுண்ட் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்காக எஃபெக்ட்டு. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னா வீடியோவிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ பண்ணிக்கலாம். அப்புறம் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அவ்வளோதான். இப்போ இது வந்து மியூசிக்குள்ளே இருக்கிற ஃபியூச்சர்ஸ். இப்போ அடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோமே நம்மளுக்கு டைப் ஆகிற விண்டோ டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் அதில் எக்ஸாம்பிளுக்கு விகே ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டிக் சிம்பிள் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வருது. இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு ரீநேம் பண்ணுற மாதிரி, அதாவது வேறு ஏதாவது டெக்ஸ்ட், பழைய டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புது டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து ஆட் டெக்ஸ்ட்டுனா திருப்பி இன்னொன்று ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதான் அந்த ரிலீக்ஸே நீங்கள் டபுளாக கட் பண்ணுறதா கட் பண்ணிக்கலாம். காப்பி அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் டெலீட்டு. அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து அந்த வீடியோவில் வந்து நீங்கள் கஸ்டமைஸில் வச்சிங்கன்னா அப்படியே மூவ் பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிடில் அப்படின்றது கொடுத்திங்கன்னா கொஞ்சம் டவுன் மிடில்னால் கீழுக்கு கொஞ்சம் மேலே, அதுக்கப்புறம் மிடில்னால் சென்டர், அப் மிடில்னால் கொஞ்சம் மேலே, லெஃப்ட்டு, அது மாதிரி நிறையா பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் நிறையா டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை டு ஆல் கிளிப்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே அது அப்ளை ஆயிரும். அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபாண்ட் ஸ்டைலில் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று என்னென்னா நம்மளால் ஆட் பண்ண முடியல ஃபாண்ட்டு. நான் ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். திருப்பி ஃபாண்ட் ஆட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். இதில் வந்து வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறது ஏதாவது புதுசாக நான் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக புது ஸ்டைல் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக அதோட டுட்டோரியல் இருக்குது உங்களுக்கு. அடுத்தது அலைன்மெண்ட் ஆப்ஷன். ஒரு 4 அலைன்மெண்ட், 3 அலைன்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரில, ஜஸ்டிஃபை கொடுக்கவே இல்லை. அடுத்து கலர் ஆப்ஷன். ஃபாண்ட்டோட கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஸ்பேசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்து ஷேடோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஷேடோ கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற கலர். அடுத்து பார்டர், டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்டர் அதே மாதிரி வேணுங்களர் கொடுத்துட்டு மேலே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த பார்டர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது தான் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனிமேஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 5 ஸ்லைடு அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு அனிமேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தமே சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய சோசியல் மீடியா இருக்குது. அதான் உங்களுக்கு வேணுங்கிற சோசியல் மீடியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸாக தான் இருக்குது. அடுத்தது இன்னொரு கொடுத்துருக்காங்க, அது பேர் எனக்கு தெரியல. அது வந்து கிளிக் பண்ணோம்னாவே டேரெக்டாக ஸ்டோருக்குள்ளே போகுது. அதாவது டவுன்லோட் ஆகி ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா அது டவுன்லோட் ஆகிட மாட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக்கர் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டவுன்லோடுன்னு கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிற வரைக்கும் இதில் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரீயை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஸ்ப்ரிங்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜூ அனிமல், ரொமான்டிக்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா மோர் அப்படிங்கிற நிறைய எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோர்லலாம் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆப்ஷன். இது வந்து ஸ்டிக்கர்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர்ஸ்லேயுமே நம்மளுக்கு நிறையா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் எச்சா வேணும்னா ஸ்டோர்ஸ்குள்ளே போய் ஃபில்டர்ஸை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிஎல்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னடானா பார்த்தா ஒரு வீடியோக்கு மேலே இன்னொரு வீடியோ, அதாவது ஒரு இமேஜுக்கு மேலே இன்னொரு இமேஜ். அந்த இப்போ நான் வந்து அசுரன் ஃபோட்டோ வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இமேஜுக்கு மேலே ஒரு இமேஜ், அதுக்காக இந்த இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த இதை எடிட் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இன்னொன்று ஆட் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காப்பினா காப்பி, டெலிட்னா டெலிட், பிளண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதிலே நார்மல், மல்டிபிள், கலர் போன் அது மாதிரி நிறைய ஸ்க்ரீன் அது இதுன்னு நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓவர்லே அப்படின்னு. நான் நார்மலே வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இதில் சவுண்டு, ரொட்டேட்டு, மோஷன் கொடுத்துருக்காங்க. அதான் மோஷன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக மோஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபேடு, அதுக்கப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இதில் பண்ண முடியாதாட்டுக்கு நீங்கள் வீடியோ ஆட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இமேஜ் தானே ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் என்னால் ஸ்க்ரீன் எடிட் பண்ண அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியல. இப்போவே வீடியோ 10 செகண்டை தாண்டிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், முடிச்சிடலாம் வீடியோவை. அடுத்து எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஒரு 4-5 எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இன்ஷாட்டில் நீங்கள் எடிட் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி எஃபெக்ட்ஸில் இதில் எக்கச்சக்கமானது இருக்குது. புதுசாகவும் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எஃபெக்ட்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லாமே புது எஃபெக்ட், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நான் சொல்லுவேன் நல்லாயிருக்கு. அது புதுசாக இருக்கிறது இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எஃபெக்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் எடிட் பண்ணலான்னு பார்த்தா எடிட் பண்ண முடியல. ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது, மோஷன் அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்துட்டேன். இப்போ எஃபெக்ட்ஸுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரில. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தான் தெரில. இப்போ அந்த வீடியோ இப்போ அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிரைட்னஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இன்க்ரீஸ் பண்ண தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று. அடுத்து கான்ட்ராஸ்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியுது. டெம்ப்பு அதனால் நிறைய ஆப்ஷன் எஃபெக்ட்ஸில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண எல்லா கிளிப்லேயும் ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து கேன்வாஷ், இதுதான் முக்கியமானது. இப்போ அதிகமாக ரேஷியோ ஓகே புரிஞ்சா. அந்த கேன்வாஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் 1:1 இன்ஸ்டாகிராமில் வந்து 2 இது, யூடியூப்பில் 2 இது, ஒரு டிக்டாக் இன்னும் முன்னாடி இது பண்ணதாட்டுக்கு இன்னும் டிக்டாக் இதை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 5:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன் அப்படிங்கிறத வச்சிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண சைஸ்லேயே உங்களுக்கு ரேஷியோ வந்துடும். அவ்வளோதான். இப்போ 1:1 வச்சுன்னா 1:1 நீங்கள் இம்போர்ட் பண்ணதை அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் கலர் அப்படின்னா பிளர் இல்லைன்னா உங்கள் ஆல்பத்துலேருந்து ஏதாவது எடுக்கிறதா வந்து இப்போ எடுத்துக்கலாம். நான் கலர் சூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி ரெட் கலர் வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளேயில் நல்லா தெரியும். அப்படி எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் சிம்பிள் இருக்கும் பாருங்கள். அந்த எக்ஸ்போர்ட் சிம்பிளை அதாவது ஏரோ மார்க் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்போர்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். அதில் ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அதுக்கு அந்த ஏரோ மார்க்கை கீழே அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா 30, 50, 16 இருக்கும். நீங்கள் நார்மலாக 50 வச்சுட்டு வீடியோ ரெசல்யூஷன் உங்களுக்கு வேணுங்கிற அளவு வச்சுக்கோங்க. 720p வச்சாலும் ஓகே, 1080p வச்சாலும் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் கேன்சல் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகும்போது அவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆகும்போது இந்த ஃபோனை வந்து லாக்கும் பண்ணக்கூடாது, வேறு ஆப்புக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் ஆகிறது கேன்சல் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணும், அதாவது புதுசாக ஏதாவது ஐடியா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஏதாவது புது ஐடியா வந்துச்சு, அதாவது புது ஸ்டைல் இதில் ஏதாவது எடிட் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.